மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கின்றது. ஸ்ரீலங்கா சிறைகளில் நேற்றிரவு முதல் நிலவும் வன்முறைகள் மற்றும் திட்டமிட்ட அமைதியின்மைகள், பாதாள உலகு மற்றும் போதை மாபியா டைம் லைன்களில் நடக்கும் விடயங்கள் அதிர்ச்சிகரமாக தொடர்கின்றன. இந்த புதிய வன்முறைகள் குறித்து சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கையிடலை செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு அழுத்தமான கோரிக்கையை வலியுறுத்தலாக வைத்தாலும், சிறை கலவரங்களை தடுக்க முடியாத ஒரு கையறு நிலையில்தான் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா மேற்பார்த்த அனுர அரசாங்கம் இருப்பது வெளிப்படையான ஒரு கசப்பான உண்மை. எனினும் இப்போதைக்கு அதிக படையினரை குவித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க பாதுகாப்பு தலைமையை ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் இறந்து கொள்கிறார். அதாவது எப்படியும் சிறைச்சாலைகளில் உள்ளேயும் வெளியேயும் அதீத பாதுகாப்பை போட்டு இவ்வாறான வன்முறைகளை அடக்கும் ஒரு தற்காலிக நிவாரணத்தை அரசாங்கம் அவசரமாக தேடிக்கொள்கின்றது. ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை டைம் பொம்கள் போல எந்த நேரமும் வெடித்து சிதறக்கூடிய ஒரு வெடிமருந்து பீப்பாய்களுக்கு மேலேதான் ஸ்ரீலங்காவின் அத்தனை சிறைச்சாலைகளும் உள்ளன. இலங்கை சிறைச்சாலைகளை பொறுத்தவரை இப்படி ஒருபோதும் தொடர்ச்சியாக நெருக்கடிகள் மற்றும் கலவரங்களின் மையமாக அவை இருந்ததில்லை. இலங்கையில் சிறைச்சாலைகளில் மோசமான படுகொலைகள் மற்றும் சிறை வன்முறைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றனதான். ஆனால் அடுத்தடுத்து சில வாரங்களுக்குள் இவ்வாறு 5 வன்முறை சம்பவங்கள் வெவ்வேறான சிறைகளில் இடம்பெற்றது போன்ற நெருக்கமான கால நிகழ்ச்சி நிரலில் இவ்வாறு வன்முறைகள் இதற்கு முன்னர் சிறைச்சாலைகளில் இடம்பெற்றதில்லை. 1983 ஆண்டு கருப்பு ஜூலை வன்முறைகளின் 43ஆம் ஆண்டு நினைவுடன் இந்த சிறைச்சாலை படுகொலைகளின் கர்மா இப்போது ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பை திருப்பி தாக்குகின்றது. தென்னிலங்கைக்கு பாகல் போட சுரைகள் முளைப்பதில்லை என்ற ஒரு கசப்பான யதார்த்தத்தை பாடமாக தெரிகின்றது. 83 கருப்பு ஜூலை இனப்படுகொலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் படுகொலைகளுடன் ஆரம்பித்த இந்த சிறை படுகொலை கலவரங்கள் அந்த தீவை 43 ஆண்டு காலமாக அலக்களித்து இப்போது ஒரு மாதத்துக்கிடையில் அவ்வாறான கலவரங்கள் வன்முறைகளை மீண்டும் மீண்டும் சிறைச்சாலையில் நடக்க வைத்திருக்கின்றன. 83 கருப்பு ஜூலை வெலிக்கடை சிறை படுகொலையின் போது வெலிக்கடை சிறைக்குள் 53 தமிழ் கைதிகள் மிக குரூரமாக படுகொலை செய்யப்பட்ட சில நாட்களில், இல்லை என்றால் இதே காலகட்டத்தில் தான் 5 சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அன்று வெலிக்கடை சிறையில் சிறை அதிகாரிகளே கொடூரமான கைதிகளின் அறைகளை திறந்து தமிழ் அரசியல் கைதிகளை படுகொலை செய்வதற்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தார்கள். சிறை அதிகாரிகள்தான் ஆயுதங்களை வழங்கி கொண்டார்கள். சிறை அதிகாரிகள் யாவரும் மதிய உணவு வேளைக்கு சென்றிருந்த வேளை அவர்களுக்கு தெரியாமல் இந்த கலவரங்கள் இடம்பெற்றதாக ஒரு கண்குடைப்பை செய்வதற்கான திட்டமிடல்கள் எல்லாம் உயர் சிறை அதிகாரிகளால் திட்டமிடப்பட்ட வரலாறு எல்லாம் பகிரங்கமான வரலாறு. ஆனால் இன்று வரை வெலிக்கடை சிறை படுகொலைகளுக்கு யார் மீதும் குற்றச்சாட்டுகளும் இல்லை, எந்த சிறை அதிகாரிகளும் தண்டிக்கப்படவும் இல்லை. பல ஆட்சிகள் அரசாங்கங்கள் கடந்து விட்டாலும் இந்த வெலிக்கடை படுகொலைக்கு 83ஆம் ஆண்டு படுகொலைக்கு இவருமே நிதியை வழங்கவில்லை. அதன் பின்னர் அதே வெலிக்கடையில் 2012இல் ஸ்ரீலங்காவின் STF எனப்படும் சிறப்பு அதிரடிப்படை ஒரு தேடுதல் வேட்டைக்காக நுழைந்த போது பெரும் துப்பாக்கி சமர் வெடித்தது. அதாவது படையினரே துப்பாக்கி பிரயோகத்தை செய்து கொண்டார்கள். அன்று 27 கைதிகள் பலியாகி கொண்டார்கள். பல கைதிகள் மரண தண்டனை பாணியில் பாயிண்ட் பிளாங்க் எனப்படும் நெற்றி பொட்டில் வைத்து சுடும் பாணியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் 2020இல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மகர சிறையில் இந்த கொரோனா சார்ந்த ஒரு அச்சம் இருந்த நிலையில் கைதிகள் எல்லாம் தமக்கு கொரோனா பரிசோதனைகளை கோரிய போது அப்போது ஆட்சியில் இருந்த ராஜபக்சக்களின் கோட்டாபாய ராஜபக்ச அரசாங்கம் அந்த கோரிக்கைகளுக்கு, அதாவது கைதிகளின் கோரிக்கைகளுக்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலளிக்க அன்றைய கலவரத்தில் 11 பேர் பலியாகியிருந்தனர். அதாவது 2020இல் மகரவில் 11 கைதிகள் பலியாகியிருந்தனர்.
இப்படி பல கலவரங்கள் சிறைச்சாலைகள் வெடித்திருந்தாலும் ஏற்கனவே கூறியது போல அடுத்தடுத்து 5 சிறைகளில் 1 மாத காலத்தில் பல வன்முறைகள் வெடித்து கைதிகள் அதிகாரிகள் என பலர் கொல்லப்பட்டமை இதுதான் முதல் தடவை. இப்போது இலங்கை சிறைகளை நோக்கும்போது இவை தென் அமெரிக்க நாடுகளின் சிறைகளா அல்லது இலங்கை சிறைகளா என்ற ஐயங்கள் ஏற்படும். ஏனென்றால் தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில், வெனிசூலா, மெக்சிகோ, ஹொண்டுராஸ், எல் சால்வடோர் போன்ற நாடுகளில்தான் இந்த போதை மாபியா சிறை கலவரங்கள் பெரும் குரூரமாக இடம்பெறுவது வழக்கம். இவற்றை நீங்கள் திரைப்படங்களில் கூட கண்டிருக்க முடியும். பெரும் பச்சை குத்திய பெரும் தாதா கைதிகள் எல்லாம் இவ்வாறாக இந்த கேங்குகளை வழிநடத்தி சிறைக்குள்ளேயே கேங்குகளை உருவாக்கி மோதிக்கொள்வார்கள். அவையெல்லாம் பரபரப்பான அமெரிக்க படங்களில் கூட காட்டப்படுவதுண்டு. அது ஓரளவுக்கு உண்மைதான். அந்த நாடுகளின் சிறைகள் சக்தி வாய்ந்த ட்ரக் கார்ட்டல் எனப்படும் போதை மாபியா சார்ந்த சிறை கும்பல்கள் மற்றும் அண்டர்வேல்ட் எனப்படும் பாதாள உலகம் சார்ந்த சிறை கும்பல்களின் பிடியில்தான் பெரும்பாலான சிறைகள் உள்ளன தென் அமெரிக்க நாடுகளில். இதனால் அந்த சிறைகள் குறிப்பாக மெக்சிகோ சிறைகள், பிரேசில் சிறைகள், ஹொண்டுராஸ் சிறைகள், எல் சால்வடோர் சிறைகள் அடிக்கடி இவ்வாறான சிறை கலவரங்களையும் படுகொலைகளையும் சந்தித்துக் கொள்வன. ஆனால் இப்போது இலங்கையும் ஒரு போதை சாம்ராஜ்யத்தின் முக்கிய டிரான்சிட் பாயிண்டாக இந்து சமுத்திரத்தில் இருக்கின்றது என்பதைத்தான் ஸ்ரீலங்கா சிறைகளில் கடந்த மாதம் முதல் நிலை வரும் பாதாள உலகம் மற்றும் போதை மாபியா டைம்லைன் சிறை கலவரங்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. இந்த பதிவு பதியப்படும் போது குருவிட்ட மற்றும் வெலிக்கடை மகசின் சிறைச்சாலைகளில் 3 கைதிகள் 24 மணி நேரத்தில் பலியாகி இருந்தனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தனர். தொடர்ந்தும் இந்த சிறைச்சாலைகளும் சரி, நீர்கொழும்பின் பல்லன்வில சிறைச்சாலையும் சரி பதற்றமான பின்னணியில் தான் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பானவர் என்ற வகையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி கொண்டாலும் ஹர்ஷன நாணயக்காரா வெறுமனவே நாடாளுமன்றத்தில் அறிக்கையிடுவதால் மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை, இந்த கலவரங்கள் ஓய்வுக்கு வரப்போவதில்லை. சஜித் பிரேமதாசாவும் ஏதோ அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறான அறிக்கைகளை கோருகின்றார். அவர் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது முன்னர் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்திலும் இவ்வாறான சிறை படுகொலைகள் எல்லாம் கச்சிதமாக நடத்தப்பட்டிருந்தன. 83 வெலிக்கடை சிறைப்படுகொலைகள் இதற்கு ஒரு முக்கியமான உதாரணம். அவரது தந்தை பிரதமராக இருந்த போதுதான் இந்த கலவரங்கள் இடம்பெற்றன. இப்போது தனியன் சஜித் பிரேமதாசா ஆட்சியை இழந்து விட்டாலும், அதாவது பிரதமராக அவருக்கு அந்த பாக்கியம் கிட்டாவிட்டாலும் ஒரு அமைச்சராக இருந்து இப்போது அந்த பொறுப்பிலும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவ்வாறான அறிக்கையிடல்களை எல்லாம் கோரிக்கொள்கின்றார். ஸ்ரீலங்கா சிறைகளில் தற்போது அடிக்கடி நிலவும் அமைதியின்மைகளுக்கு சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான நீதி அமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் சஜித் பிரேமதாசாவை போல குரல் கொடுக்க தலைப்பட்டாலும் முன்னர் அரசியல் அதிகாரத்துடன் வளர்க்கப்பட்ட பாதாள மற்றும் போதை மாபியாக்களின் சிறை ஆதிக்கம்தான் இப்போது உடனடியாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு பூதமாக வளர்ந்திருக்கின்றது, பெரும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இதனால் இன்றிரவு கூட இந்த பாதுகாப்புகள் எல்லாம் சிறைச்சாலைகளில் பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு சிறை வன்முறை வெடிக்கலாம் என்ற நிலைமைதான் இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சிறைகளில் தற்போது மிகவும் ஆபத்தான தாதா கைதிகளாக இருப்பவர்கள் யாவரும் ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான், போஷிக்கப்பட்டவர்கள் தான். இதனால் தான் இந்த கலவரங்களில் எந்த கைதியின் கதையை இல்லையென்றால் எந்த அதிகாரியின் கதையை முடிக்க வேண்டும் என்பது நுட்பமாக வெளியில் இருப்பவர்களாலும் குறிப்பாக பாதாள மாபியா முகங்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றது. இவ்வாறான அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் கதைகளை முடிக்கத்தான், அதாவது தமக்கு வேண்டாதவர்களை முடிக்கத்தான் அவர்கள் இந்த மெசேஜை அனுப்பி இவ்வாறான சிறை கலவரங்களை வெடிக்க வைக்கின்றார்கள். இது ஒரு வகையில் பார்த்தால் நுட்பமான என்கவுண்டர் வகை கொலைகளாகத்தான் உள்ளது. ஆனால் அரசாங்கமும் இதனை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரை பாதாள உலக முகங்களை பிடித்து நாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால், அதாவது வெளிநாடுகளில் விரைவு உள்ளவர்களை நாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் இதனை கட்டுப்படுத்த முடியும் என நினைக்கிறது. ஆனால் இவ்வாறாக அரசாங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த பாதாள உலக முகங்களும் தமது தரப்பில் சிறை கலவரங்கள் போன்ற எதிர்வினைகளை தீவிரப்படுத்துவதும் இங்கு அவதானிக்கப்படுகிறது. நேற்றிரவு முதல் வெலிக்கட, குருவிட்ட, நீர்கொழும்பு, பல்லன்சேனா ஆகிய சிறைகளில் இடம்பெற்ற வன்முறைகள் தற்செயலான வன்முறைகள் அல்ல. அவை கச்சிதமாக டைம் லைன்களில் திட்டமிடப்பட்ட வன்முறைகள். போட்டி போதைப்பொருள் வலையமைப்புகள் சிறைச்சாலைகளை ஒரு போர்க்களமாக மாற்றி முதலில்
சிறைச்சாலைகளில் தம்மை கண்காணிக்கும் சிசிடிவி கேமராக்களைத்தான் இந்த வன்முறைகளில் அளித்துக் கொள்வது அவர்களின் அந்த வலையமைப்பை பகிரங்கப்படுத்துகின்றது. வெலிக்கடையை பொறுத்தவரை ஈவாட் என்ற பகுதியில் இருந்த கைதிகளில் 40 பேர் கொண்ட குழு நேற்றிரவு திடீரென தமது கூண்டுகளில் இருந்து வெளியேறி வன்முறைகளை திட்டமிட்ட ரீதியில் ஆரம்பித்தனர். இதற்கான உத்தரவெல்லாம் வெளியில் இருந்து வந்ததாகத்தான் தெரிகின்றது. இந்த மோதல்களில் 11 கைதிகள் காயமடைந்தனர். ஒருவர் பின்னர் பலியானார். போதை மாபியாவின் 2 பிரிவினருக்கு இடையிலான மோதலே இந்த மோதல்களுக்கு காரணமாக இருப்பது வழமையான விடயம். அதுதான் நேற்றிரவும் நடந்தது. நிலைமை பெரிதாக வெடிக்கப் போவதை அறிந்த பாதுகாப்பு தரப்பு உடனடியாக அதீத பாதுகாப்பு பிரசன்னத்துடன் இப்போதைக்கு இந்த கலவரங்களை அடக்கினாலும் தொடர்ந்தும் சிறை கலவரங்களின் நிலை தீவிரமாகத்தான் இருக்கின்றது. வெலிக்கடை மகசின் சிறையில் ஒரு பிரத்யேக பகுதியாக உள்ள ஈவார்டில் தான் தமிழரசியல் கைதிகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கும் இந்த சிறை கைதிகளின் தாதா கைதிகளின் வன்முறைகளால் ஆபத்து சூழ்ந்திருப்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. இப்போது மத்திய கிழக்கு மோதல் நிலவரத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பகுதிக்காக பார்த்து கொண்டால் மத்திய கிழக்கு மோதல் தொடர்ந்தும் ஒரு பிராந்திய போராக வெடிக்க காத்திருக்கும் நிலையில் ஈரான் ஆதரவு ஹவுத்திகளுடன் இணைந்து செயற்படும் ஈராக்கிய போராளி குழுக்களும் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை தமக்கிடையில் ஒரு ஒருங்கிணைவை செய்து சவுதி மீது தாக்குதலை நடத்த தயார்படுத்தலை செய்து வருகின்றன. இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள தாமும் தயார் என சவுதி அரேபியாவும் அறிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா இந்த போரில் குதிப்பது ஒரு முக்கிய மாற்றமாகவும் போரின் தீவிரப்படுத்தலை வீரியப்படுத்தும் ஒரு நகர்வாகவும் மாறக்கூடும். ஏனென்றால் மத்திய கிழக்கின் மையத்தில் அமைந்துள்ள சவுதிதான் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய நாடு. மேற்கில் செங்கடல், வடக்கில் ஜோர்தான், ஈராக் மற்றும் குவைத் எனவும், கிழக்கில் அரேபிய வளைகுடா எனவும், பஹ்ரைன், கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் எமிரேட்ஸ் எனவும் சவுதி அரேபியாவை சுற்றி நாடுகள் உள்ளன. தென்கிழக்கில் ஓமான் இருக்கிறது, தெற்கில் ஏமன் இருக்கின்றது. இவ்வாறாக பல நாடுகளை எல்லையாக கொண்டது சவுதி அரேபியா. செங்கடல் மற்றும் அரேபிய வளைகுடா ஆகிய இரண்டிலும் கடற்கரைகளை கொண்ட ஒரே ஒரு நாடு சவுதி அரேபியா. அத்துடன் இஸ்லாமிய மதத்தின் புனித நகரங்களான மெக்கா மற்றும் மதீனா ஆகியனவும் சவுதி அரேபியாவில் இருப்பதால் இது ஒரு மத தளம் சார்ந்த போராகவும் வெடிக்கக்கூடும். இப்போது ஈரானிய புரக்சிகள், அதாவது ஈராக்கிய போராளிகள் இன்னொரு ஈரானிய புரக்சியாக இருக்கக்கூடிய ஏமன் ஹவுத்திகளுடன் இணைந்து தமக்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்பை செய்து சவுதியை விரைவில் தாக்க திட்டமிட்டுள்ளதாக பல உளவுத்துறை அறிக்கைகள் வந்துள்ள நிலையில்தான் இந்த தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க தானும் தயார் என சவுதி சொல்லிக் கொள்கின்றது. மெக்காவில் இன்று நடைபெறும் துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் கூட்டு உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக இந்த தாக்குதல்கள் குறித்த உளவு செய்திகள் வந்திருப்பதால் இந்த மாநாட்டில் துருக்கியுடன் சவுதி ஒரு கூட்டு பாதுகாப்பு டீலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏமன் வளைகுடாவில் இப்போது சவுதியின் எண்ணெய் கப்பல்களை ஹவுத்திகள் தாக்கி வருகின்றனர். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களும் இப்போது சவுதியை தாக்குவதால் சவுதியும் இந்த போரில் குதிப்பது இன்னொரு கசப்பான யதார்த்தமாகிவிட்டது. இப்படி ஒரு போர் வெடித்தால் சவுதிக்கு உதவி செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் அமெரிக்காவில் இப்போது அதன் ஆயுத கையிருப்பு குறித்த தகவல்கள் அமெரிக்காவையே இந்த போர்க்களத்தில் ஒரு பலவீனமாக காட்ட தலைப்படுகின்றன. மோதலின் ஒரு திருப்புமுனை காலகட்டம் தற்போது எதிர்நோக்கப்படும் நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறித்த பலவீனமான செய்திகள் அம்பலப்படுத்தப்பட்டதால் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் சீற்றமடைகின்றார். இந்த ஆயுத களஞ்சிய தகவல்களை வெளியிடுவோர்களை துரோகிகள் என்கின்றார். அந்த துரோகிகளை கண்டுபிடிக்குமாறு அவர் அமெரிக்க நீதித்துறைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமெரிக்க இராணுவம் தனது தாட் ஏவுகணை இருப்பில் கிட்டத்தட்ட 4/5 பங்கையும் அதன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஏறக்குறைய 50% ஈரானிய போருக்கு பயன்படுத்தி இருப்பது தெரிகின்றது. ஈரான் மீதான போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்கா தனது கையிருப்பில் சுமார் 2200 பேட்ரியாட் ஏவுகணைகளையும் 452 தாட் ஏவுகணைகளையும் கொண்டிருந்ததாக சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் மதிப்பிட்ட நிலையில் இப்போது அவ்வாறான ஒரு இருப்பு இல்லை, அதற்கு குறைவாக இருப்பு இருப்பதாக கூறும் நிலையில் இப்போது இந்த விடயத்தில் ஜோ பைடன் மீது ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றார். உக்ரைனுக்கு ஜோ பைடனின் ஆட்சி காலம் அதிகமாக இவ்வாறான ஏவுகணைகளை கொடுத்து அமெரிக்க ஆயுத களஞ்சியத்திலிருந்து இந்த ஏவுகணைகளின் இருப்பை குறைவடைய வைத்ததாக அவர் முந்தைய வெள்ளை மாளிகை நிர்வாகத்தை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இப்போதைய நிலை அமெரிக்க அதிகாரிகளை மட்டுமல்ல வளைகுடா நாடுகளின் தலைவர்களையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளன. ஏனென்றால் ட்ரம்ப் ஒருவேளை மோதலை தீவிரப்படுத்த முடிவு செய்தால் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பற்றாக்குறையால் திண்டாடும்
பல நாடுகள் ஈரானின் பதிலடியை தடுக்கும் தமது திறனை எவ்வாறு தக்கவைப்பது என்பது குறித்து ஒரு துண்டாட்டமான நிலையை எதிர்நோக்குவது இங்கு இன்னொரு முக்கியமான விடயம். ஏனென்றால் வடகொரியாவில் உள்ள அமெரிக்காவின் பங்காளி நாடுகளில் பல அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்பை தான் சார்ந்திருக்கின்றது. ஈரானிடமிருந்து வரும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை, அதாவது ட்ரோன்களை இடைமறிக்கும் இந்த பெரிய வேலையை இந்த அமெரிக்க வான் பாதுகாப்பு தான் செய்து வருகின்றது. அதை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. ஆனால் இப்போது அந்த வான் பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படும் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது தமது நாடுகளின் மீது ஈரானிய தாக்குதலை தீவிரப்படுத்தும், தமது நாடுகளை ஈரான் அழிக்கும் வகையில் ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்போது அமெரிக்க ஆயுத கையிருப்பு குறித்த கவலையின் பின்னால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, அதாவது அமெரிக்காவின் பங்காளி நாடுகளுக்கு உள்ள கவலையாகும்.